குருநாத மகாராஜ் கி ஜெய். காஞ்சி மகாபெரிவா என்னும் சொல்லக்கூடிய மகான் காஞ்சிபுரத்திலே 100 வருடங்கள் வாழ்ந்து பிறகு இன்றும் நடமாடும் தெய்வமாக அனைவராலும் போற்றப்பட்ட காஞ்சி மகாபெரிவரை பற்றி சிறிது சிந்திக்கலாம். மகாபெரிவர் அவர்கள் பண்டரிபுரம் என்னும் சொல்லும் ஊரிலே பாண்டுரங்கனை தரிசனம் செய்துவிட்டு அருகாமையில் கேம்ப் அமைத்துள்ளார்கள். அப்போது தமிழ்நாட்டில் இருந்து கணவன் மனைவி இருவர் வந்து பெரியவரின் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருந்தனர். அப்போது அனைவரும் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது பெரியவா வந்து, வா, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்டார். கேட்டுவிட்ட பிறகு பெரியவா, எங்களுக்கு ஒரு கோரிக்கை உள்ளது என்று சொன்னார்கள் அந்த கணவன் மனைவி. பெரியவா சொன்னார், என்ன என்று கேள் என்று சொன்னார். இந்த மாதிரி கல்யாணம் ஆகி சில 2 வருடங்கள் ஆகிவிட்டது பெரியவா, எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். சொன்னவுடன் பெரியவா கண்ணை மூடி சிறிது நிமிடம் தியானம் செய்துவிட்டு ஒரு பழத்தை எடுத்து அனுகிரகம் செய்து தந்தார்கள். பார்த்தால் அடுத்த 1 வருடத்திற்கு அவர்கள் குழந்தையுடன் காஞ்சிபுரத்திலே பெரியவாளை திரும்பவும் தரிசனம் செய்ய வந்தார்கள். பெரியவா, நீங்கள் அனுகிரகம் செய்தது போலவே குழந்தை பிறந்து விட்டது, ஆனால் எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு வருத்தமாக உள்ளது என்று அந்த கணவன் மனைவி சொன்னதுடன் பெரியவா கேட்டார், என்ன என்று கேட்டார். அப்போது பெரியவா, இந்த குழந்தைக்கு டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டோம், ஆனால் சின்னதாக தலையில் ஒரு பல்ல மாதிரி இருக்கு, அதற்கு என்ன அர்த்தம்னு புரியல பெரியவா அப்படின்னு சொன்னோன்னே பெரியவா சொன்னார், நீ வந்து என்கிட்ட குழந்தை வேணும் அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நான் பண்டரிபுரத்தில் இருந்தேன், பாண்டுரங்கனை தியானம் செய்து கொண்டிருந்தேன். அதனால் நீ அங்கிருந்த உனக்கு அனுகிரகம் செய்ததால் நீ அந்த பாண்டுரங்கனை திரும்பி போய் தியானம் செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பண்டாவிடம் நான் சொன்னேன் என்று சொல்லி பாண்டுரங்கன் தலையில் உள்ள கிரீடத்தை கலட்டி விட்டு பார், பிறகு வந்து என்னை வந்து தரிசனம் செய் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் அங்கு பண்டரிபுரம் சென்று பாண்டுரங்கனை தரிசனம் செய்த போது அந்த பண்டாவிடம் சொல்லி அந்த கிரீடத்தை கலட்டி விட்டு பார்த்தால் பாண்டுரங்கனுக்கு தலையிலே சின்ன ஒரு பள்ளம் போல் இருந்தது. திரும்பவும் பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக வந்தார்கள் கணவன் மனைவி இருவரும். அப்போது பெரியவாளிடம் சொன்னார்கள், பெரியவா, ஆமாம் பெரியவா, அந்த குழந்தைக்கு பள்ளம் உள்ளது போலவே அந்த பாண்டுரங்கனுக்கும் பள்ளம் இருக்கிறது பெரியவா என்றார்கள். பெரியவா சொன்னார், நீங்கள் என்னை குழந்தை வேண்டும் என்று அனுகிரகம் செய்யும் சொல்லும் பொழுது நான் பாண்டுரங்கனை தியானம் செய்து கொண்டிருந்ததால் அந்த குழந்தைக்கும் பாண்டுரங்கனை போலவே உள்ளது, இதுதான் காரணம் என்று விசேஷ குழந்தையை மகாபெரிவா அனுகிரகம் செய்துள்ளார்கள். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.